ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்றைய தினம் அதிமுக சார்பில் மாநிலவை உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தோமானால், அதாவது அதிமுக சார்பில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் எனவும் அறிவிப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநிலவை தேர்தலில் தேமுதிகவுக்கு மாநிலவை உறுப்பினர் சீட்டானது வழங்கப்படும் என ஏற்கனவே தேமுதிக கேட்டுக்கொண்டிருந்ததை தொடர்ந்து தற்பொழுது வருகின்ற 2026 மாநிலவை உறுப்பினர் பதவிக்கு முடித்துவிட்ட பிறகு தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த மாநிலவை உறுப்பினராக அதிமுக இன்பதுரை மற்றும் அதே போல தனபால் ஆகியோருக்கு தற்போது அதாவது இந்த மாநிலவை உறுப்பினர்கள் பதவியில் போட்டியிடுவார்கள் எனவும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தனபால் வழக்கறிஞர் பிரிவுல அவர் பொறுப்பில் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதாவது விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி இன்பதுரை, தனபால் ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்படும் என்ற அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என KP முனுசாமி செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் மீண்டும் இணைந்திருக்கிறார். சாமுவேல், விவரங்களை பதிவு. பத்மநாபன், குறிப்பாக இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது கட்சி துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் அதே போல தலைமைநிலை செயலாளராக இருக்கக்கூடிய வேலுமணி ஆகியோர் இந்த தினம் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுதுதான் இந்த அதிமுக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் வருகின்ற 2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது நடக்க இருக்கக்கூடிய மாநிலவை தேர்தலில் தற்பொழுது அதிமுக தரப்பில் அதாவது தற்பொழுதைக்கு ஜெயக்குமார் அவர் மற்றும் அதே போல தனபால் ஆகியோருக்கு சீட்டானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக தரப்பில் தனது கூட்டணி கட்சியாக அண்ணா முகத்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்திற்கு கமலுக்கு ஒரு சீட்டானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்த தேமுதிகவுக்கு மாநிலவை உறுப்பினர் சீட்டானது ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த தகவலானது முற்றிலும் தற்பொழுது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது வழங்க இருக்கக்கூடிய மாநிலவை உறுப்பினர் தேர்தலில் தற்போது இன்பதுரை மற்றும் அதே போல அதிமுக தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தேமுதிகவுக்கு சீட்டானது ஒதுக்கப்படும் எனவும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.